1 ராஜாக்கள் 18:30 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உங்கள் சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க. கர்த்தர் அப்ரோஜனமான பாத்திரம், நான் கடமை மாத்திரம் செய்கிறேன். நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமோ ஒரு அல்லேலூயா. ஆல்டர் கான்செப்ட் பயங்கர பவர்ஃபுல்லானது. பவுல் அற்புதமாக எழுதுகிறார் புதிய ஏற்பாட்டில். தேவ ஜனங்கள் குடியிருப்பதற்கான குடியிருக்கும் எல்லைகளையும் அவர் முன்குறித்து வச்சிருக்கார். நீங்கள் ஆல்டர் கான்செப்டுக்குள்ளே போகணும். எங்கே போனாலும் சரி, நான் ஜோமனாட்டினாலும் சரி, படுத்து தூங்கிட்டு இருப்பேன். யாக்கோபு ஒரு இடத்துல போய் கல்லை வச்சு தூங்கினான். அந்த இடத்துல டிவைன் அக்சஸ் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அங்கே? டிவைன் அக்சஸ். அங்கே பரலோகத்தினுடைய இணைப்பு இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் போதும், நீ எல்லா இடத்துலையும் பலிபீடம் கட்ட முடியாது. உனக்கு தரிசனமான கர்த்தர் அந்த பெத்தேலுக்கு போய் என்ன பண்ணு, பலிபீடத்தை கட்டுன்னு சொல்லி. ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஸ்தலத்தில் லைஃப் வில் பி ஸோ ஈஸி. வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும், முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அதான் நான் சபையின் ஜனங்களுக்கு சொல்லுவேன், சொந்த இடத்த வாங்கு, உன் பேரில் இடத்த வாங்கு, அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டு. இன்றைக்கி வாஞ்சிங்க. சொந்த இடம் இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்களாம் இன்றைக்கி ஒரு வைராக்கியமாக ஒரு சிந்தனைக்குள்ளே வாங்க. எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும் என் பேரில். ஒன்று, அந்த இடத்துல டிவைன் அக்சஸ் இயற்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த டிவைன் அக்சஸ் இருக்கக்கூடிய இடமாக, தெய்வீக தன்மை வரக்கூடிய இடமாக நாம் அதை மாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா உன்னை அவர் பேர் சொல்லி, the name itself has been ordained and dedicated. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஆழமாக நம்புனீங்கன்னா, கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்கள் பேர்லையே பவர் இருக்கு. The word name Jefferson itself, devil knows, you doesn't know. நீங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச அழைப்பு சும்மா நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு வந்த இடத்துல உட்காந்து வச்சுருக்காருன்னா ஜோக்கு நினைக்கிங்களா? நீங்கள் கிறிஸ்டியானிட்டி ஃபீலுக்குள்ளே இருக்க போய் தான் இன்சைட்ஸ் தெரியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. கிறிஸ்தவம் என்கிற மட சடங்காச்சாரம், மத சடங்காச்சாரம் கிடையாது, மட சங்காச்சாரம். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு. அப்போ அந்த பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பேர் பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த பேருக்கே பிசாசு கொஞ்சம் யோசிக்கும். ஏன்னா இந்த பெயர் முன் குறிக்கப்பட்ட பெயர். ஆவிக்குரிய 2 உலகம் இருக்குது. ஒன்று நாம் வாழுகிற உலகம், இன்னொன்று ஆவிக்குரிய உலகம். ஆவிக்குரிய உலகம்னா அதில் 2 இருக்குது. கம்ஸ் அண்டர் 2 டைப்ஸ், டெமோனிக் கிங்டம், காட்ஸ் கிங்டம். தேவராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். 2 ராஜ்யம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. சில பேரை பிசாசு கர்ப்பத்திலேயே பேர் சொல்லி அழைச்சிருக்கிறான். ஸோ தட்ஸ் வை யுவர் பேரண்ட் கெப்ட் தட் நேம். அதனால தான் பெற்றோர்கள் உனக்கு அந்த பேரை கொடுத்தாங்க. அதான் ஏசாயா சொல்லுது, கர்த்தருடைய வாய் சொல்லும். இது ஒரு பெரிய ரெவலேஷன். நான் போன வாரம் ஒரு இடத்துக்கு நான் ஜோமனை போயிருந்தேன். இந்த ரெவலேஷனுக்கு அப்போ தான் வந்துச்சு. God told me the name Jefferson itself carries my power. The word it carries my power. அப்போ தான் அந்த அழைப்பின் ஆழத்தை நான் உணர்ந்தேன். அப்போ தான் யோசித்தேன், ஏன் என் மக்கள் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாங்க? விசுவாசிகள் பேரையும் கர்த்தர் சும்மா ஒன்றும் சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வைக்கல. உங்களையும் கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் முன்குறிச்சி தெரிந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு. லேசாலாம் இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட முடியாது. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி அலையில் சொல்லலாமே. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் காடை நீங்கள் புஷ் பண்ண முடியவே முடியாது. கடவுளை நீங்கள் அழுத்தம் கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ஜோம் பண்ண போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இப்படிலாம் பண்ணி காடை நீங்கள் புஷ் பண்ண முடியாது உங்கள் லைஃப்பில். as soon as you have the zeal for God, தேவனுக்காக எவ்வளோ வைராக்கியமாக, கர்த்தர் மேலே ஒரு அன்பு பாசத்தில் வைராக்கியமாக எவ்வளோ தூரம் கடவுளுக்குள்ளே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பேர்லையே கடவுளுடைய வல்லமை இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பேரில் ஆண்டவருடைய வல்லமை இருக்குது.
நீங்கள் சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் வேல்ல சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளையாகிய எலியா பலிபீடத்தில் அதை தான் செய்கிறான். அதான் இந்த கான்செப்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன். இந்த ஆல்டர் கான்செப்ட் இன்னும் 2-3 வருஷம் பேசலாம். எலியா சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலியா, தேவ மனுஷனா எலியா. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையாகிய, உங்கள் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய, பிசாசு சொல்கிறான் அவன் பேரெலாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கப்படாதுன்னு, அவன் வேலையே அதான், அவன் சொன்னான்னு சொல்லிட்டு போட்டு நீ கான்ஃபிடண்ட்டாரு. கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய, தேவனுடைய, சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையாகிய, பிள்ளை என்கிற, குமாரன் என்கிற, குமாரத்தி என்கிற, ஊழியக்காரன் என்கிற, ஊழியக்காரி என்கிற அடையாளத்தை கொண்ட, உங்க பேரை சொல்லுங்க. ஜெஃபர்சன் ஏட்ராவின் ஆகிய நான் கட்டளையிடுகிறேன், ஆவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடு. அத்தாரிட்டிக்கு தான் கீழ்ப்படியும், எல்லாம் பொசிஷனுக்கு தான் கீழ்ப்படியும். சீஃப் மினிஸ்டருக்கு கீழே எல்லாம் ஏன் வருதுன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த அத்தாரிட்டி லைன் கெட் ஒர்க், எப்படி அதிகார வர்க்கம் செயல்படுறதுன்னு தெரியணும். பிசாசு கீழ்ப்படிதுன்னா ஜெஃபர்சனுக்காகன்னு இல்லை, ஜெஃபர்சனுடைய பொசிஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், த பொசிஷன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய மகன், சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளை, பிசாசு ஜெயித்த கர்த்தருடைய பிள்ளை, மரணத்தை ஜெயித்த தேவனுடைய பிள்ளைனா பொசிஷனை எடுங்க. பகலில் பார்த்து சொல்லுங்க, பொசிஷனை எடுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்மளை அவர் சிங்காசனத்திலே, அவர் கூடவே, எபேசியர் 1, சிங்காசனத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் அவர் கூடவே நம்மளை உட்கார வைத்தார். கையை தட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சிம்பிளாக சொல்லித்தாரு. உங்களை சுற்றி நிறையா பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைகிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, டீலை கேட்டுக்கோ. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை? இயேசுனுடைய பிள்ளை. இயேசு யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு கிளாஸ் தேவையே இல்லை. இப்பவும் நான் சொல்கிறேன், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. இதை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். ஏன்னா பின்னான வாழ்க்கையில் அவ்வளோ ஓட்டை இருக்குது. இதுதான் உங்களுக்கு பயமே. இந்த பயம்தான் உங்களை முன்னேற விட மாட்டேங்கி. நீங்கள் இயேசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறுது. ஒருவன் புது, த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் cannot identify you. ஆவிக்குரிய உலகம் உன்னை, அது நான் நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் இல்லை. எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க, அண்ணி கூப்பிட்டாங்க, வெண்ணி கூப்பிட்டாங்க, சர்ச்சில் சந்தா கட்டி நான் சேர்ந்துட்டேன், அந்த சபைக்கு இல்லை இது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த உடம்பு வேணா பழசு, உங்கள் மனசில் வேணால் பழைய கான்செப்ட் ஓடிக்கொண்டு இருக்கலாம். பட் ஹவு டஸ் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சீஸ் யூ? ஆவிக்குரிய உலகம் எப்படி தெரியுமா பார்க்குது? புது சிருஷ்டி. எப்படி பார்க்குது? சத்தமாக உங்களை எப்படி பார்க்குது? ஆனால் பிசாசு பக்கத்தில் உட்காந்தவன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு நீ சொல்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியல. தள்ளப்பட்டவன், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன், கெட்டப்படும்படி தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றவன், தலை நசுக்கப்பட்டவன், தோற்று போனவன், சிலுவையிலே சகல அதிகாரத்தையும் இயேசுவால் உரித்தெறியப்பட்டவன். பயப்படாதீங்க. கடந்த கால வாழ்க்கையை வச்சு நிகழ்கால வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போய் ஆவிக்கிற உலகத்தில் பேசு, அடித்து பேசு. நீ ஒரு புதிய சிருஷ்டி. உன்னுடைய பழைய கதைகளை, பழைய காரியங்களை பிசாசு ஒரு நாளும் தொட முடியாது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? சத்தமாக கையை தட்டி அலைய சொல்லலாமே. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. யார் என்ன சாபம் விட்டாலும் சரி, யார் தூத்துனாலும் சரி, பிழையா மாதிரி எவனாவது எழும்பி அவனை சபிக்க போகிறேன்னு சொன்னாலும் சரி, சாபம் உன் மேலே பலிக்காது. ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிடிக்கும். உனக்கு உன் பொசிஷன் என்னன்னு உனக்கு இப்போ வரைக்கும் உனக்கு புரியலை, தெரியலை, அதான் பயப்படுறீங்க. நீங்கள் யார் ஆண்டவருக்குள்ள, who you are in Christ, what is your identity in Christ?
தகப்பனுக்குள் இருக்கிற அந்த கிருபை பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எலியா பலிபீடத்தை கட்டினா. எப்படி கட்டினான்னா, தகர்க்கப்பட்ட பலிபீடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லு தம்பி. என்னவா? இன்னைக்கு பலிபீடத்தை எப்படி கட்டுவது? நிறையா பேர் பலிபீடம் கட்டினாங்க. அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, பலிபீடத்தை எப்படி கட்டுவது. எலியா ஒரு சிறந்த முன்மாதிரி. அக்கினியை இறக்கக்கூடிய பலிபீடம். பல பலிபீடங்கள் வேதாகமத்தில் இருக்குது. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறோம், மீதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்ல வரலை. இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த 3 வாரத்து ப்ரீச்சிங்கில் இதை தான் பேச முடியும். இதை மட்டும் நான் பேசுகிறேன். அடுத்த மாதம் இந்த சீரீஸ் நான் பேசுவேன். நம்பிக்கை பெருவிழா விட்டுருங்க, அதுக்கடுத்த வாரத்துலேருந்து நான் பேசுவேன். ஒரு க்ளோசிங் சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரேன். அக்கினியை இறக்கக்கூடிய பலிபீடம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அக்கினி எங்கேருந்து வரணும்? வானத்திலேருந்து வரணும். கர்த்தர் உத்தரவு கொடுத்து வர வேண்டும். ஐ கேன் ஃபீல் த ஃபயர். எனக்கு பின்னாடி அந்த அக்கினி வந்து அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஆவியானவர் உங்கள் பலிபீடங்களில் அக்கினியை இறக்க போகிறார். எப்படி இறக்க போகிறார் அப்படின்னா, பலிபீடத்தினுடைய ஸ்டைலில் கட்டணும். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் கட்டணும். எப்படி தெரியுமா? எலியா ஜனங்களை கிட்ட வர செய்து, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எலியா ஜனங்களை தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். என்ன பலிபீடமா இது? என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம். இந்த கல் எதை வச்சு கட்டுறார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 12 கோத்திரத்துக்கு ஒரு கல். சத்தமாக சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 12 கோத்திரத்துக்கு ஒரு கல் வீதமாக எடுத்து 12 கற்களை எடுத்து வைத்து அந்த பலிபீடத்தை என்ன பண்ணுறாரு? கெட்டுறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு இது லிங்க் ஆகும். புதிய ஏற்பாட்டு பலிபீடம் 12 சீஷர்களால் கட்டப்படுகிறது. 12. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இதுதான் அக்கினி இறக்கக்கூடிய பலிபீடம். இதுதான் கான்செப்ட். மீதி பலிபீடங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பலிபீடம். இதுதான் புதிய ஏற்பாட்டை பஞ்ச் பண்ணி வரும், புதிய ஏற்பாட்டை ஃப்ரேஷ் பண்ணி வரக்கூடிய ஒரு பலிபீடம். 12 கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. 24 போயிடாதீங்க. அப்போ இப்போ நான் பேசுகிறதுல 12 கல் எடுத்து வச்சாச்சு. ஆனால் இந்த 12 கல்லுட்டையும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, உங்கள் குடும்பம் தான் பலிபீடம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. Your family is an altar. குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஆல்டரை ரைஸ் பண்ணணும்னா, உங்கள் ஃபேமிலியில் ஆல்டரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அம்மா அம்மா அந்த சபைக்கு போகுது, அப்பா இந்த சபைக்கு போகுது, பிள்ளை 8th சபைக்கு போகுது, மருமகா இந்த சபைக்கு போகுது. ஆளாளுக்கு ஒரு சபை, ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன், ஆளாளுக்கு ஒரு பிளான். முதல்ல பலிபீடம்னாலே ஒரு மனமாய் நாம் ஒன்றிணைய வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. ஒரு மனமாக ஒன்றிணைய வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. ஒரு மனமாக. இன்றைக்கி தேவ மனுஷனாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் அங்கே இங்கேன்னு சொல்லி ஒரு மனம் இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கீங்கல்ல, அந்த நபர்களை எல்லாம் கரெக்டாக கர்த்தர் பலிபீடத்துக்கு கொண்டு வருவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என் தரிசனத்தில் நான் பார்க்குறேன், உன்னையும் உன் பிள்ளையையும் விட்டுட்டு போன உன் கணவன் உன் வீட்டுக்குள்ளே ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. கர்த்தர் அதற்குரிய வாசல்களை தேவன் திறக்கிறாரு. நீங்கள் ஃபேமிலியாக இந்த சர்ச்சுக்கு வருவீங்க. இந்த முறை கர்த்தர் அவர் மனசை மாற்றியிருக்காரு. மனம் திரும்புதல் பயங்கரமாக இருக்கும். சரி, போகலாம். இப்போது இந்த பலிபீடம் 12 கல்லால் கட்டுறாங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் பலிபீடம், உங்கள் லைஃப்பில் என்னது? பலிபீடம். உங்கள் லைஃப்பில் ஒரு ஆல்டரை நீங்கள் கட்டணும். ஆல்டரை கட்டாமல் அக்கினியை எதிர்பார்க்க முடியாது. அப்போ குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் பேசணும். ஸ்பிரிச்சுவல் ஆல்டரை கட்டுறதுக்கு நீங்கள் போய் ஒரு கல்லெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் ஆவி, உங்கள் சோல், உங்கள் மகன் சோல், உங்கள் பிள்ளை சோல், எல்லாருடைய சோலும் யூனிட்டியாக ஒன்றிணைய வேண்டும். என்ன பண்ண? யூனிட்டியாக ஒன்றிணைய வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்கி. முதல்ல நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா என்பதை முதலாவது கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பலிபீடத்தை கட்டிட்டோன்னா, ஒருமனப்பட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேரும் ஒரு மேட்டருக்காக ஒன்றிணைந்து விட்டால் என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். மேட்டர்ஸ் வில் ஹேப்பன். த மேட்டர் இஸ் தட் யூனிட்டி. ஒரு மனம். இங்கே ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பான். ஸோ இப்படி வேறுபட்ட சிந்தனைகள் ஒருமனப்பட வேண்டும். வந்தாக வேண்டும், நடந்தாக வேண்டும்.
செய்தாக வேண்டும். பிள்ளை மனம் திரும்பியாக வேண்டும். புருஷன் ரட்சிக்கப்பட்டாக வேண்டும். ஒரு மனமாக ஒன்றிணைந்து என் பிஸ்னஸ் மேலே போயே ஆகணும், கடன் வாங்காமல் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் மட்டும், மாமா மச்சான் மைனி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாமா மச்சான் மைனி, இவன் எவனுமே உள்ளே வரக்கூடாது. ஒன்லி யுவர் ஃபேமிலி, யுவர் ஃபேமிலி, யுவர் ஃபேமிலி, த ஃபஸ்ட் பிளட் லைன். அப்பா எவனையோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து பலிபீடம் கட்டிகிட்டு இருக்கான், இவன் பலிபீடம் இடிஞ்சு கிடக்குது. 4 பேர் ஒருமனப்படுங்க. ஆவியில் ஒருமனப்பட்டு அந்த தகர்க்கப்பட்ட சிந்தனைகள், அந்த அப்படியே ஸ்பிளிட்டாகி கிடக்கிற மைண்ட் தாட்ஸ், ஸ்பிளிட்டாகி கிடக்கிற வேவரிங் மைண்ட்லேருந்து வந்து இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு கர்த்தர் செய்யணும். பலிபீடம் ரெடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், பலிபீடம் ரெடி. சத்தமாக சொல்லுங்கள். பின்னாடி இருக்கவங்களாம் சத்தமாக என்ன ரெடி? பலிபீடம் ரெடி. கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்கிறவங்க சத்தம் அலையிலையா சொல்லலாமே. ஒருமனப்பட்டாச்சா? இப்போ என்ன வரணும்? அக்கினி இறங்கணும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அந்த பலிபீடத்துக்கு பெயர் வைக்கணும். அந்த பலிபீடத்துக்கு என்ன வைக்கணும்? நான் சொல்லுறேன், குழந்தை பெறணுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்று சேர்ந்து மைண்டை ஸ்வெட் பண்ணி, இந்த வருஷம் நவம்பர் மாதம் எனக்கு குழந்தை வரணும், அந்த குழந்தைக்கு ஒரு பேரை ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஆல்டருக்கு ஸ்பிரிச்சுவல் வேலை டிக்ளேர் பண்ணுங்க. இந்த ஆல்டருக்கு இந்த பேரை நான் வைக்கிறேன். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்கிறவங்க சத்தமாக அலையிலையா சொல்லலாமே. அதான் சொல்கிறேன், நீங்கள் பலிபீடம் கட்டுவது தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு, தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட்டு, தேவ பிரமாணத்துக்கு உட்பட்டு நீங்கள் பலிபீடத்தை கட்டி நீங்கள் அதில் ஒருமனப்பட்டால் அடுத்த வசனத்தில் பேர் வைக்கிங்க. கர்த்தருடைய, சத்தமாக வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரனான கோத்திரங்களுடைய லக்கத்தினுடைய 12 கற்களை எடுத்து வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க, வெயிட் பண்ணுங்க, திரும்ப வாசிங்க. பலிபீடத்தை சுற்றிலும் தானியங்கள் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க, சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்தை சுற்றிலும் என்ன இருக்கணும்? விதை. தானியத்தை விடுங்கய்யா, வந்துட்டானுங்க தானியம் கோணியம்னு, ரேஷன் கடையில் வேலை பார்த்துருப்பானுங்க போல. சொல்லுங்க, விதை. சத்தமா சொல்லுங்க, விதை. சத்தமா வாசிங்க, விதை. சத்தமா சொல்லுங்க, விதை. மேல இருக்கவங்களாம் சொல்லுங்க, விதை, விதை, விதை. உன் கையின், அந்த காலத்துக்கு மக்களுக்கு அவங்க ஏதாயிலும் ஆண்டவருக்கு செய்யணும்னா அவங்க கையில் பணமோ காணிக்க கவரோ ஜிபேயோ ஃபோன்பேயோ எக்ஸட்ரா கிடையாது. அவன் ஆண்டவருக்குன்னு உனக்கு கொடுக்கணும்னா அவன் வெள்ளாமல் பண்ணி அவன் உழைச்சி என்ன வீட்டில் சேர்த்து வச்சுருப்பான்? தானியங்களையும் விதைகளையும் வச்சுருப்பான். அதை என்ன பண்ணார்? அவர் கொண்டு வந்து பலிபீடத்தை சுற்றிலும் போட்டார். பலிபீடம் நீ நினச்ச மாதிரிலாம் கட்ட முடியாது. சம்திங் ஷுட் பி அஸ் அ சாக்ரிஃபைஸ் அண்ட் பிகாஃப் ஆகியும். இன்னைக்கு 2 பலியை பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவாலயத்தின் திரைச்சேலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இயேசு மரித்த உடனே அந்த ஆல்டரில் இருக்கிற அந்த கிளாத், அந்த மறைவிடம் கிழிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, கிழிக்கப்பட்டதின் ரகசியம் ஆசாரியர்கள் மற்றும் பிரவேசிக்கத்தக்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்து நமக்கு ஜீவ பலியாக வருகிறார். Altar is a place where physical world and supernatural world get meets there. ஆவிக்குரிய ஆல்டர்னாலே ஆவிக்குரிய உலகமும் மாம்ச உலகமும் சந்திக்கிற இடம். சத்தமா சொல்லுங்க, பலிபீடனாலே. பைபிள் ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. பலிபீடனாலே மாம்ச உலகமும் ஆவிக்குரிய உலகமும் சந்திக்கிற இடம். இப்போ புரிஞ்சிருச்சா? பலிபீடனாலே என்ன இடம்? மாம்ச உலகமும் ஆவிக்குரிய உலகமும் சந்திக்கிற இடம். அப்போ 2 சாக்ரிஃபைஸ் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். ஒன்று, the one sacrifice on behalf of you. நீ செய்கிற தியாகம், உன் சார்பில் நீ செலுத்துகிற தியாகம். 2வது, உனக்கு அந்த அற்புதம் நடக்கும்படியாக பிதாவின் சார்பாக செலுத்தப்பட்ட ஜீவ பலியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே.
பழைய ஏற்பாட்டில் இந்த பலியை மட்டும் செலுத்தினா போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீ இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் செட்டே ஆகாது. வசனத்தோடு நான் வந்திருக்கேன், பிரசங்கம் முடியும் போது எல்லாம் கிளியர் ஆயிரும். ஆமேன், எல்லாம் சரியாக போயிடும். இப்போது இந்த புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம். நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணாங்க? நிர்வாணியா இருக்கிறோன்னு சொல்லி எதை போர்த்திக்கிட்டாங்க? இலைகளை போர்த்திக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு மறைவாக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஏவாளே ஏவாளே எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உட்காந்து ரொம்பலாம் அவங்கள்ட்ட பேசலை. நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே தோலினால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை அவர்களுக்கு கொடுத்தார். எதனால் செய்யப்பட்ட ஆடையை? அந்த தோல் எங்கேருந்து வந்துச்சு? ஆட்டுத்தோல். தோல் ஏதோ ஒரு மிருகம் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பலியிடப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷன் தேவனை தரிசிப்பதற்கும், அதாவது ஆவிக்குரிய அக்சஸ், டிவைன் அக்சஸை மனுஷன் பெறுவதற்கு, தெய்வத்துவத்தின் சப்போர்ட்டை, தெய்வத்துவத்தின் வல்லமையை, தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை, ஆவிக்குரிய உலகத்தின் வல்லமையை மனுஷன் அனுபவிப்பதற்கு அங்கே தகுதி இழந்து போய்விட்டான். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதுனால இவன் தெய்வத்துவத்தின் பரிமாணத்தில் செயல்படுவதற்கு தகுதியை இழந்து விட்டான். ஆனால் இவனுக்கு அந்த ஆடையை கர்த்தர் கொடுத்த பிற்பாடு அவன்கிட்ட கர்த்தர் பேசி சில காரியங்களை சொல்லி அவனை விட்டு கடந்து சென்றார். அப்போ இந்த பலி இடுகிற அனுபவம் என்பது இப்போ நேற்று உண்டானது அல்ல. ஆதாம் ஏவாள் காலத்திலேயே பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. கையை தட்டி அலையில சொல்ல மாட்டீங்க போலயே. ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். எப்படி பலிபீடம் கட்டினா? நியாயப்பிரமாணம் வந்த காலத்தில் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி. அப்போ திஸ் இஸ் a God inspired concept. இது வந்து தேவனே மனுஷர்களுக்குள்ள தாம் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ, யாரை ஆசீர்வதிக்க போறோ. அடிக்கடி நானும் மனைவியும் பேசுகிற விஷயம் உண்டு. ஜனங்கள் மக்களுக்கு கொடுக்கிறது என்பது, ஹியர் திஸ் பாயிண்ட், ஜனங்கள் தேவனுக்கு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவங்கள தான் கொடுக்க வைப்பார். யார், நான் நிறைய பர்சனலாக நான் பார்த்துருக்குறேன், யார் ஃபேமிலி மேலே பெரிய பிளான் இருக்குதோ அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்க பயங்கரமாக ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. நகையை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. இட்ஸ் அ சைன், அது ஒரு அடையாளம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னு. கொடுப்பது என்பது ஓன் தீர்மானத்தின்படி நீ கொடுப்பதில்லை. ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அவங்க தான் கொடுப்பாங்க. God will bring them to the principle. ஆண்டவர் யாரும் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். சில காரியங்களை செய்ய வச்சு அவனை ஆசீர்வதிப்பார். சில காரியங்கள் என்ன பண்ணுவார்? செய்ய வச்சு அவனை ஆசீர்வதிப்பார். கொடுப்பது என்பது, கர்த்தருக்கு பலி கொடுப்பது என்பது, கர்த்தருக்கு தியாகமாக ஏதாயிலும் ஒன்றை செய்வது என்பது உங்கள் மனசில் வந்தாலும் அது ஆண்டவர் தான் உங்கள் மனசில் போடுறார். இதை போய் சர்ச்சுக்கு கொடு, இதை போய் தேவனுக்கு கொடு, இதை போய் பாஸ்டருக்கு கொடு, இப்படி செய்யன்னு சொல்லி மனசுக்குள்ள ஏவுதல் வருதுனாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய வாசல்களை திறக்க போறார்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் அகெயின்ஸ்ட் கிவிங் கான்செப்ட், கொடுக்கும் பிரமாணத்தில் எதிர்க்கிறவனாக, கொடுக்கும் பிரமாணத்தில் உடன்பாடு இல்லாதவனாய் இருந்தால் ஆண்டவருடைய சாபத்துக்கு உட்பட்டவனாய் நீ இருக்கிறாய் என்பது அடையாளம். உங்கள் ஸ்பிரிட் அதை அக்செப்ட் பண்ணலை. கர்த்தருக்கு கொடுக்கறத வந்து உங்கள் மனசு ஓவ மாட்டிக்கி, கர்த்தருக்கு கொடுக்கறதுல அப்படியே மனசு நெருடலாக இருக்கா? நீங்கள் மாம்ச பலத்தில் வாழ்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் இன்னும் ரெடியாகலை, ஆண்டவர் இன்னும் ரெடியாகலைன்னு அர்த்தம். எப்போல்லாம் ஆண்டவங்களை பிளெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் உங்களை முதலாவது கொடுக்க வைப்பார், அவருக்குன்னு செய்ய வைப்பார். இது பெரிய சீக்ரெட். என் லைஃப்பில் நிறைய நான் உணர்ந்திருக்கேன். கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஆண்டவர் பேசுவார், செய் எனக்காக. அப்போ நான் உணர்ந்துக்கிடுவேன், கர்த்தர் ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிறார். பலி அந்த வாய்க்கால பொருளாதார ரீதியாய் தேவனுக்கு கொடுப்பது, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் கை வைத்து அலையிலையா சொல்லலாமே? மேலே இருக்கவங்களாம் நல்லா கையை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தை சுற்றிலும் அந்த காரியம் நடப்பதற்கு
ஃபினான்ஷியலாக உங்கள் கையின் பிரயாசம் லிட்ரலாக இட்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ். தானியங்களை சுற்றி விதைக்கத்த அளவுக்குன்னா அது இதில் ஒன்றும் இன்டைரக்டான ஸ்பிரிச்சுவலான காரியம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பலிபீடத்தை சுற்றிலும் லிட்ரலாக உன் பணம் உன் காரியத்தை தேவனுக்காக விதைக்கும்படி சுற்றி வைக்கப்படுகிற உன் கையின் பிரயாசமாகிய போஜன பலி. ரெண்டாவது வாசிங்க. ஐயோ விறகு சத்தமாக வாசிங்க. எதை அடுக்கி? விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக விறகின் மேல் துண்டித்து வைத்தான். இந்த இடத்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுகிறார். இந்த இடத்தை தான் இயேசு வரார். இந்த காளை பலியிடுற படத்தில் யார் வரா? அப்போ அந்த தானியம் பலி நம்ம தான் பண்ணணும். பலிபீடம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பலியானது உண்மை, நித்திய பலி. பட் ஓ சார்பில் இந்த காளை பலியிடப்பட வேண்டிய இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வராரு. நீ நிறைய பேர் லைஃப்பில் பலிபீடத்தில் மிஸ்ஸிங், பக்கத்தில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிறைய பேருடைய லைஃப்பில் பலிபீடம் சூப்பராக இருக்குது, இயேசு கிறிஸ்து பலியாக இருக்கார், எதை மட்டும் காணும்? ஆண்டவர் அரைகுறை பலிபீடத்தில் இறங்கி வருகிறவர் அல்ல. அரைகுறை பலிபீடத்தில் அக்கினி இறங்குவது அல்ல. எல்லாருக்கும் லைஃப்பில் அதான் பிரச்சனை. ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மை லைஃப், 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 ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மை லைஃப். பட் தேர் இஸ் நோ மிராக்கிள், தேர் இஸ் நோ ஃபயர். அங்கே அக்கினி இல்லை, அங்கே மிராக்கிள் இல்லை. ஏன்? மிஸ்ஸிங். பக்கத்தில் பார்த்து சொன்னுங்க, ஆளை காணோம். பக்கத்தில் எதை காணோம்? பின்னாடி இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்கள், ஆளை காணும். தானிய பலி எங்கே மகனே? தானிய பலி எங்கே? வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய தியாகம் அது ஏற்கனவே இருக்கிறது. ஓ சார்பில் செலுத்தப்பட வேண்டிய தியாகம். சில பேருக்கு சொல்கிறாங்க, சில பேர் நான் பார்த்துருக்குறேன், ஆண்டவர் ஏதோ பலி செலுத்த சொல்லுவார். ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? ஆண்டவர் என்னன்னு சொல்லலையே, என்னன்னு சொல்லலையே, என்னன்னு சொல்லலையே, என்னன்னு சொல்லலையே. புதிய பாட்டு பிரமாணத்தில் நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்துக்கு தான் அதை விடுறாரு. வருத்தத்தோடும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. நாட் பை டிக்டேஷன், நாட் பை கமாண்ட். உன் மனசில் உனக்கு தெரியும் நீ கேட்குற விஷயம் எப்படிப்பட்ட விஷயம், அதுக்கு எதை கொடுத்தா சரியாக வரும்னு உன் மனசாட்சிக்கு தெரியும், நல் மனசாட்சி. பட் இது பலி கிடையாது. பலி என்றால் கொடுத்து தீர்ந்து விட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொடுப்பேன் என்பது பலி அல்ல, கொடுத்து தீர்த்து விட்டது தான் பலி. சம்திங் ஷுட் கம் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட். அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம நினச்சா கூட அது எடுக்க முடியாது. இட்ஸ் ஆல் பிரின்சிபல்ஸ். எல்லாமே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது தான். நான் சொல்லிட்டேன்ல, கடவுளை நீங்கள் கையில் எடுக்கணும்னா இதை கையில் எடுத்துருங்க. இதை பற்றி விவரம் புரிய 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 எப்பேற்பட்ட தாவீது சொல்கிறான்ல, கோலியாத்தை பார்த்தோன்னே சொல்கிறான், டேய் ஆண்டோடைய நாமம் இல்லாத நீ ஏன் முன்னாடி என்ன பண்ண முடியாது? சீக்ரெட் தான் மேட்டர். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், ஆண்டருடைய நாமம் வந்துட்டு இல்லைடா. நான் அவனை பொடிப்பயலாக இருக்கலாம், பிச்சைக்கார பயலாக இருக்கலாம், அடப்பைய போட்டவனாக இருக்கலாம், கூழாங்கல் விட்டு காக்கா அடித்து விளையாண்டவனாக இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. ஆண்டருடைய நாமம் மேலே எழுதப்பட்டு இருக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எலியாவின் பலிபீடம் எழுப்பப்படட்டும். குடும்பத்தில் ஒருமனம் கொள்ளுங்கள். தேவன் உங்களை எழுப்பும்படியாக தானிய பலியை ரைட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட், டூ சம்திங் ஃபார் காட். கிளைம் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் கொடுக்குகிற ஒவ்வொரு விதைக்கும் பரலோகத்திலேருந்து என்ன வருகிறது? அக்கினி வருகிறது. பிலீவ் இட். அந்த விதை உங்கள் பலிபீடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த நீங்கள் பாக்கியவான்கள். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் பலிபீடத்தில் போட்டிருக்கேன் ஆண்டவரே. கையை தட்டி அலையில சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்லா நல்லா உற்சாகமாக கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், ஆர்வமாக கொடுக்கணும், ஆசையாக கொடுக்கணும். பலிபீடத்தில் பலி இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் கையை வைத்து சொல்லுங்க, இப்படி
இருந்தால். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகள் மேலும் ரைட் கழுவப்படுகிற அனுபவம், சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். நான் எப்படியும் வாழ்வேன், எப்படியும் இருப்பேன், பலிபீடத்தை மட்டும் கட்டுவேன்னா கதைக்காகாது. தண்ணீர்கள் ஊற்றப்பட்டு பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் லைஃப் வாழ வேண்டும். அடுத்த வசனத்துக்கு சீக்கிரம் போங்க, வீட்டில் போய் வாசிங்க. அடுத்த வசனம் சீக்கிரம் போங்க. வெயிட் உங்கள் லைஃப் உங்கள் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடுது. அடுத்த வசனத்துக்கு போங்க. அந்தி பலி செலுத்தும் நிலை தீர்க்கதரிசியா எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இவன் எத்தனை முற்பிதாக்கள் இருந்தாங்க. மோசே இருந்தார், யோசுவா இருந்தார், எத்தனையோ முற்பிதாக்கள் இருந்தாங்கல்ல. சாமுவேல் இருந்தார், அவங்க இருந்தார். இவங்க பேரெல்லாம் சொல்லாமல் இவன் இந்த பேரை சொல்கிறான். என்ன பேரை சொல்கிறான்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பலிபீடத்தை முதல்ல கட்டினது இந்த குடும்பம். அதான் சொல்லுகிறேன், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நாளைக்கு ஒருத்தர் சொன்னேன், go and say to the person, Pastor Jefferson is calling. பாஸ்டர் ஜெஃபர்சன் கூப்பிடுறாரு. ஒரு பேய் பிடிச்ச ஒரு வாலிப மகள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, மீட்டிங் வராமல். நான் போய் சொன்னேன், பாஸ்டர் ஜெஃபர்சன் கூப்பிட்றாரு, நீ வரணுமா? பாஸ்டர்னு சொல்லாத, என் பேரை சொல்லி ஜெஃபர்சன் கூப்பிட்றாரு, நீ வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புனேன். அது வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலாம். என் பேரை சொல்லி அவர் கூப்பிட்றான்னு சொன்னோன்னே ரைட், வண்டியில் ஏறி முக்காடு போட்டு வந்துட்டு. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் பலி செலுத்துறதுல பக்காவான ஆளாக இருந்தீங்கன்னா, எலியா சொல்கிறான், ஆண்டவரை கூப்பிடுறான். ஆண்டவர் தெரியும்ல. பலிபீடம் கட்டாத ஒருத்தனை பேரை போய் ஆண்டவர்கிட்ட, இவரை தெரியுமா உங்களுக்கு கேட்ட ஆண்டவர், ஐ டோன்ட் நோ. இந்த 3 பேரும் பலிபீடம் கட்டுறதுல கில்லாடி, அதனால அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறான். ஆபிரகாமுக்கும் செய்தி நான் இருக்கா இல்லையா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீ இஸ்ரவேலில் தேவன் என்றும் நான் உம்முடைய அவன் பொசிஷன், நான் உம்முடைய, அடுத்து போங்க, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். வெயிட் பண்ணுங்க. அப்ப பலிபீடம் கட்டுவதெல்லாம் யாருடைய வார்த்தை? அடுத்து போங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். அப்போ யூ ஷுட் பில்ட் ஆல்டர் வித் ரிப்பன்டன்ஸ். நீங்கள் எப்படி பலிபீடத்தை கட்டணும்? மனம் திரும்பின இருதயத்தோடு பலிபீடத்தை கட்டணும். துணிகரமாக கட்டக்கூடாது. இதை செஞ்சால் நடந்துரும் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணக்கூடாது. மனம் திரும்பின இருதயத்தோடு. அடுத்து வாசிங்க. இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அடுத்து வாசிங்க. அப்பொழுது, சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தனகபகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கையை தட்டி அலையில சொல்லலாமே. ஜனங்கள் எல்லாரும் கண்டபோது, சொல்லுங்க, ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து யெகோவா தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எழுப்பினான். கடவுளை வாழ்க்கையில் எழுப்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் யாவே தெய்வத்தை, யெகோவா தெய்வத்தை அவன் ரைஸ் பண்ணான். லிட்ரலாக பரலோகத்தில் இருக்கிறவரை பூமியில் கொண்டு வந்து எழுப்பி விட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எழும்பணும். உங்கள் ஃபேமிலியில் ஆண்டவர் எழும்பணும். உன் பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் எழும்பணும். உன் ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஆண்டவர் எழும்பணும். உன் கரியரில் ஆண்டவர் எழும்பணும். உன் எல்லைகளை கடவுள் எழும்பணும். சும்மா இயேசு கும்பிடுறதுக்கு ஒரு தெய்வம், அற்புதத்துக்கு அந்த கான்செப்டை வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க. எனக்கு நல்லது நடக்கும் அதனால ஏசப்பாட்டாக இல்லை. யெகோவா தெய்வம் என் வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும். யாவே என் லைஃப்பில் எழும்பணும். அவர் என் வாழ்க்கையில் எழும்பணும். அடுத்த வசனத்தை வேகமாக வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம், எப்படி கர்த்தர் நம்முடைய அவர் எப்படி ஜீவ பலியாக இந்த பூமிக்கு வந்தார். எபிரேயர் புஸ்தகத்தினுடைய சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 10 முதல் 12. எபிரேயர் 10 முதல் 12 வாசிக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சுத்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். வாசிங்க.
இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி. சரி, ஜீசஸ் கிரைஸ்டுடைய சாக்ரிஃபைஸ் எதற்காக? தொடர்ந்து வாசிங்க. இவரோ இயேசு கிறிஸ்து எதற்காக பலியாக செலுத்தப்பட்டார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக பலியாக செலுத்தப்பட்டார்? அப்ப வீட்டுக்காக நீ தான் செலுத்தணும். Here the giving operates. நீங்க எல்லாருக்கும் அதான் ஆசையா இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ், உன்னுடைய பாவத்திற்காக அவர் ஒரே தரம் மரித்தார். ஃபுல் பைபிள் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சது உன் ஆத்ம மீட்புக்காக, உன்னை பிதாக்கு முன்னாடி பரிசுத்தமானவனாய் நிப்பாட்டுறதுக்காக தான். அவர் உன்னை பரிசுத்தமானவனாய் நிப்பாட்டுறாரு. அதிலிருந்து நீ சில பலிகளை தேவனுக்கு செலுத்தி அங்கேருந்து கிளைம் பண்ணி தான் நீ மற்ற பிளெஸிங்ஸ்குள்ளே போக முடியும். யூ கான்ட் பிரிங் திஸ் சாக்ரிஃபைஸ் ஃபார் தி சில்லி பர்பஸஸ். அற்பமும் கேவலமான இந்த உலக காரியங்கள் தேவைதான், அதற்கு ஒரு வழி இருக்குது. சுத்தி தானியத்தை பலியிட்டு ஓம் பலியும் இயேசு கிறிஸ்துனுடைய பலியும் சேர்ந்து பிதாவினிடத்தில் 2 பலிகளும் பேசும். ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட உன் கைகளிலிருந்து வருகிற அந்த பரிசுத்த பலி. 2, அவர் உனக்காக சிலுவையில் மரித்த அந்த பலி. ஆல்டர் இஸ் a place where human and God meets. பலிபீடம் என்பது ஆவிக்குரிய உலகமும் இந்த பிசிக்கல் வேர்ல்டும் மீட் பண்ணுகிற இடம்தான் பலிபீடம். உன் குடும்பத்தில் இந்த பலிபீடத்தை உருவாக்கு, பலிபீடத்தை கெட்டு, செய்ய வேண்டியதை செய்யி, கர்த்தருக்காக அர்ப்பணி, கர்த்தருக்காக வாழு. கஞ்சூஸா இருக்காத, கஞ்ச பிஸ்னாரியா இருக்காத. கர்த்தர் உள்ளத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ ரைட் டைமில் செஞ்சிரு. சீசன் மாறி நீ விதைச்சா கூட சில காரியங்கள் நடக்காது. சீசன் மாறி சில விஷயம் செஞ்சால் கூட நடக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் நம்ம என்றைக்குமே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி நம்மளாம் ஸ்பெஷலிஸ்ட். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எம்மா எப்பா அப்பா காப்பாற்றுங்க விடுவியலை ஆக்கும்லாம் கிடையாது. சரியான காலத்தில், சரியான நேரத்தில், சரியான வேளையில் ஆண்டவருக்காக பலிகளை செலுத்தி, கர்த்தரை தேடி, இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசித்து, அதை நம்பி உட்கிரகித்து, பரலோகத்திலிருந்து அக்கினியை கேளுங்க. கர்த்தர் அக்கினியை இறக்குவார். உன் குடும்பத்தில் உள்ள எல்லா சாபங்களும் அறியும். கையை தட்டி அலையில சொல்லலாமே. நல்ல கையை தட்டி மேலே இருக்கவங்களாம் கையை தட்டி அலையில சொல்லலாமே. நெக்ஸ்ட் வீக் ஹவு டு ரைஸ் த ஃபினான்ஷியல் ஆல்டர். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்திற்குரிய பலிபீடத்தை, ஃபினான்ஷியலாக ரிலீஸ். நான் சொல்லுவேன், கடன் பிரச்சனை, வட்டி கடன், பயங்கரமாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேல்டில் உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உனக்கு விரோதமாக, உன் பிளெஸ்ஸிங்ஸ்க்கு விரோதமாக, ஆவிக்குரிய உலகத்தில் பொல்லாத ஆவிகளுடைய தாக்குதல். சில பேர் சொல்லுவாங்க, என் கணவன் வேலைக்கே போக மாட்டார், அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்யுது. அந்த ஆவி எதுக்கு கீழ்ப்படியும்னா, நீ ஒரு பலிபீடம் கட்டி ஆவிக்குரிய உலகத்தையும் இந்த ஃபிசிக்கல் வேல்டையும் இணைக்கிற அந்த பாயிண்டில் ரைஸ் பண்ணி அந்த டைமில் நீ பேசக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு தான் உனக்கு ஒரு ஊழியக்காரன் தேவை, ஒரு எலியா தேவை, உனக்கு நடத்துறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷனை சந்தித்து பலியை கொடுத்து அதற்காக ஜெபித்து என்ன காரியம் நடக்க வேண்டுமோ அதை பலியாக தேவ சமூகத்தில் மாற்றிவிட்டால் கர்த்தர் திரளான அற்புதங்களை செய்வார். இப்ப நான் சொல்லுகிறேன், 100% சொல்றேன், கேன்சர் டிசீஸ்ல இருக்கீங்களா? தைரியமா சொல்றேன், பலிபீடத்தை கட்டு கேன்சர் சுகமாகும். சுகமாயிருக்கு. எல்லாரும் அந்த பலியை கையில் பெற முடியாது. சொல்கிறேன்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யார் பலிபீடத்தை கெட்டுறாங்களோ அவங்க பேரை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஜோம் பண்ண 2 வாரம் கேன்சர் சுகமாச்சு. சில சாபம், சில அந்தகார வல்லமையின் தாக்கம்லாம் போகணும்னா இட் வில் ஒபே இந்த ஆல்டர். பலிபீடத்தில் அதை ஒபே பண்ணும். பலிபீடத்துக்கு அது கட்டுப்படும். பலிபீட கட்டமைப்புக்கு அது அடங்கும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கையை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் பலிபீடத்தை கட்டுங்க, ஆசீர்வாதமா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 811009679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.